ஸோ தேர்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா. ஸோ நேற்றைக்கு படித்ததை கடைசியில் உள்ளது கொஞ்சம் ஸ்பீடாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து ஜஸ்ட் லைட்டாக ஒன்று ரிவைஸ் பண்ணலாம். பட் அதில் வந்துட்டு கடைசியில் மெயினாக எல்லாருக்குமே டவுட் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளது தான். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலன்னா ஒரே செகண்ட் ஒன் செகண்ட் என்டையர் ஸ்க்ரீன் ஷேர் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ இப்போ ஸ்க்ரீன் தெரியுது தானே? ஓகே, ஒன் செகண்ட். எஸ். ஸோ நிறைய பேருக்கு டவுட்டு இது தான், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் பிரின்சிபல் டாட் வேல்யூ. ஸோ இதுதான் நிறைய பேருக்கு புரியலை அப்படிங்கிறது கன்சர்னாக இருந்துச்சு. இது இப்போ புரியாது. இதில் ஐ மீன் ஒரு கெஸ்ட்டில் என்னங்கிறது புரிஞ்சிக்கலாம். பட் நீங்கள் வந்து இதை நம்ம டேபிள்ஸ் படிக்கும்போது 1 2 is 2 2 2s are 4 அப்படின்னு படித்தது போல் வேணால் நீங்கள் இப்போதைக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 2s are 4க்குள்ளாடி ஒரு அர்த்தம் இருக்குது. 2வை 2 வாட்டி ப்ளஸ் பண்ணால் அது வரும். இல்லைனா 2வை 3 வாட்டி ப்ளஸ் பண்ணால் 2 × 3 வந்து 6. அது வந்துட்டு நம்ம முதல்ல டேபிள் படிக்கும்போது தெரியுமா? தெரியாது சரியா. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பட் வி வில் டீப்லி அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அதுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸ் படிக்கணும். இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 10,500 அப்படிங்கிறது இப்போ எங்கே டைப் பண்ணுறாங்க? இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளாடி யூசர் டைப் பண்ணுறாங்க சரி. என்ன டைப் பண்ணுறாங்க? ஸோ அந்த நம்பரை டைப் பண்ணும்போது பிரின்சிபல் அப்படிங்கிறது தான் இதோட ஐடி. யார் பாது ஜெகதீஷ். ஓகே, ஸோ இதில் டைப் பண்ணும்போது இதுக்கு ஒரு ஐடி இருக்குது சரியா. இதில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் எடுக்கணும். அதுக்கான கோடு தான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். ஸோ அதுக்கு என்னென்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. இந்த பிரின்சிபல் எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த பிரின்சிபல் சரியா. ஸோ அதுக்கு அர்த்தம் ஒருவேளை இதில் வந்துட்டு ஏபிசி அப்படின்னு வேல்யூ வந்துச்சுன்னா இதில் வந்துட்டு நம்ம ஏபிசின்னு கொடுத்துருப்போம். புரியுதா? ஸோ இதில் என்ன ஐடி இருக்குதோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட ஐடி என்ன, எதோட வேல்யூ நமக்கு வேணுமோ அதுக்கு ஒரு ஐடி இருக்கணும். அந்த ஐடி இதுக்குள்ளாடி போட்டுட்டு டாட் வேல்யூன்னு எடுக்கும்போது இதில் யூசர் என்ன டைப் பண்ணியிருக்காங்களோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போதைக்கு உங்களுக்கு புரிய வேண்டியது அவ்வளோதான். இதுக்கு மேலே உள்ளது நம்ம இன்னும் இது டீப்பாக என்ன அப்படிங்கிறத நம்ம படிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா டைப்ஸு அப்படின்லாம் கொஞ்சம் விஷயங்கள் கோத்ரூ பண்ணணும். அப்போ தான் இதை இன்னும் எனக்கு தெளிவாக புரிய வைக்க முடியும். ஸோ இப்போதைக்கு இதை வந்துட்டு நம்ம டேபிள் படிக்கிற மாதிரி காணா பாடமாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. ஸோ புரியுதா? இதில் இப்போ யாருக்காவது டவுட் இருக்கா? எனிபடி டவுட்ஸ்? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸுக்கு போகலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் ஒரு 2 ஸ்லைடு என்ன இருக்குது பார்ப்போம். ஒரு செகண்ட். ஸ்லைட் ஷோ. ஸோ எனக்கு இப்போ மீட் லிங்க் தெரியலை, மீட்டோட ப்ரிவ்யூ தெரியலை. ஸோ ஸ்க்ரீன் கரெக்டாக உங்களுக்கு என்னோடய ஸ்லைடு தெரியுதான்னு வந்து யாராவது அன்மியூட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தெரியுது. ஓகே, சூப்பர். ஸோ இது வரைக்கும் இந்த ஸ்லைடு பார்த்தோம். அடுத்த ஸ்லைடு இது சரியா. ஓகே, இந்த ஸ்லைடு பார்க்கணுன்னு தேவையில்லை, ஏன்னா இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனே. ஸோ HTML அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு இது போட்டிருக்கோம் ஓகேவா. ஸோ இது ஆல்ரெடி நம்ம தொடங்கியிருப்போம். ஸோ ஜென்ரலாக HTML வந்துட்டு HTML ஓப்பன் பண்ணி க்ளோஸ் இதில் காணல, ஸ்க்ரீன்ஷாட்டில் க்ளோஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஹெட்டு ஓப்பன் பண்ணியிருப்போம், க்ளோஸ் பண்ணியிருப்போம். டைட்டில் மட்டும் என்னென்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இதில் கொடுக்குறது தான் டேபோட மேலே வரேன்னு சொன்னேன். ஸோ அதில் வந்துட்டு மல்டிபிள் டேக்ஸ் இருக்குது. இதெல்லாம் தான் நான் உங்கள்கிட்ட படிக்க சொன்னேன். ஸோ படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இல்லைன்னா வீக்கெண்டில் படிங்க. நான் கண்டிப்பாக மண்டே கிளாஸில் வந்துட்டு HTML CSS நீங்கள் பண்ணி பார்த்தது, ஏன்னா முதல்ல HTML படிக்க சொன்னேன், அடுத்து CSS படிக்க சொன்னேன். அதில் கூட சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம், நான் ரெக்டிஃபை பண்ணுவேன். பட் வந்துட்டு ஃபுல் கிளாஸெல்லாம் அதை எடுக்கிறதா இல்லை, நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் சரியா. ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு டேக்ஸ், H1 டேக் இருக்குது, ஒரு ஹெட்டிங் மாதிரி, P டேக் இருக்குது, ஒரு பேராகிராஃப் மாதிரி, ஸ்ட்ராங் டேக் போல்டாக காமிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் HTML which gives the skeleton of the என்னது நம்மளோட HTML வெப்சைட், நம்மளோட வெப்சைட் இல்லை வெப் அப்ளிகேஷனோட ஸ்கெலிட்டன் இதுதான், த ரியல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வெப்சைட். ஸோ இப்போ சொன்ன மாதிரி சிஎஸ்எஸ் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா H1 H2 H3 H4 H5 H6 இந்த எல்லாமே எனக்கு கலர் வந்துட்டு, ஸோ இது வந்து கலர் கோட் அப்படிம்பாங்க ஓகே. ஸோ இது வந்துட்டு ஒரு கலரை ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸோ இந்த கலர் இந்த எல்லா H1 டேக்ஸு H2 எல்லாத்துலேயுமே எனக்கு கலர் இது வரணும்னு சொல்லியிருக்கோம்.
அப்புறம் வந்துட்டு H1 டேக்கிங் மட்டும் ஃபாண்ட் ஸ்டைல் வந்து இப்படி இருக்கணும், ஃபாண்ட் வெயிட் வந்துட்டு போல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மொத்தத்தில் பாடிக்கு வந்து மார்ஜின் பேடிங்லாம் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. ஸோ மார்ஜின்னா என்ன, பேடிங்லாம் என்னங்கிறதெல்லாம் நீங்கள் CSS W3 ஸ்கூல்ஸில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ ஜென்ரலாக தெரிய வேண்டியது நமக்கு 3 விஷயங்கள் இருக்குது. HTML அது இப்படி இருக்கும், CSS அது இப்படி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா சிஎஸ்எஸை பற்றி கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஸோ இது வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டுக்காக இல்லை, இது வந்து வெப் டெவலப்மெண்ட்டுங்கிறது தான் இந்த ஸ்லைடோட ஹெட்டிங் நம்ம முதல் நாள் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் இஷ்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்லைடு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி வந்துட்டு வெப்சைட் எல்லாமே நம்ம எங்கே மட்டும் தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்திருப்போம், ஜஸ்ட்டு டெஸ்க்டாப்பில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளரல. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, நிறைய டிவைசஸில் டேப்லெட்ஸு, மொபைல்ஸ், இப்போலாம் நம்ம வந்து ஆன் த கோ மொபைலில் என்ன வெப்சைட்னாலும் எடுத்து பார்க்குறோம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணுறோம், முடிஞ்சு போச்சு. சரியா? ஸோ டெஸ்க்டாப்புக்கு போகிற வேண்டிய தேவை வரல. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஆக்சுவலி வந்துட்டு வெப்சைட்டை எல்லா இடத்துலையும் வியூ பண்ணுறதுனால நம்ம ஒரு வெப்சைட்டோ வெப் அப்ளிகேஷனோ பண்ணால் அது வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கணும். ரெஸ்பான்சிவாக இருக்கிறது அப்படின்னா, இப்போ இதை பார்த்திங்கன்னா தெரியும், டெஸ்க்டாப்பில் இப்படி இருக்கும். சரியா? அதுவே டேப்லெட் வரும்போது சைஸ் கொஞ்சம் சின்னதாகுது. இப்போ இந்த எல்லோ கார்டு கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஆரஞ்சு கார்டும் சின்னதாக இருக்குது, கொஞ்சம் சின்னதாகி காமிக்குது. அதுவே நீங்கள் மொபைலுக்கு போகும்போது பாருங்கள், அந்த எல்லோ கார்டு ஃபுல் விட்த்துக்கு வந்துடுது, ஆரஞ்சு கார்டு ஃபுல். அதாவது ஒவ்வொரு டிவைஸுக்கு விட்த்துக்கு ஏற்றாப்புல இல்லை சைஸுக்கு ஏற்றாப்புல நம்மளோட கண்டென்ட்டை அதுக்கேற்றாப்புல ஸ்ட்ரிங் பண்ணிடலாம், நீட்டாக யூஸர் காட்டுறது. காரணம் என்னென்னா, எப்போவுமே வந்துட்டு கீழோடி மட்டும்தான் ஸ்க்ரோல் பண்ணோம். ஒரு வெப்சைட்டை வந்துட்டு லெஃப்ட்டும் ரைட்டும் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோன்னா அது கரெக்டாக ஃபிட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ கீழோடி மட்டும்தான் ஸ்க்ரோல் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்லாம் எடுத்திங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ரைட்டு ஸ்க்ரோல் பண்ண மாட்டீங்க. எது மட்டும் தான் ஸ்க்ரோல் பண்ணுவீங்க? கீழோடி மட்டும் தான் ஸ்க்ரோல் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப பழைய வெப்சைட்டில் உங்கள் மொபைல் எடுத்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு அங்கே இங்கெல்லாம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். அது நல்ல ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் கிடையாது. சரியா? ஸோ சிஎஸ்எஸில் நம்ம பொதுவாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படிங்கிறத கொண்டு வர்றதுக்கு. எல்லா டிவைசஸ்லையுமே நம்மளோட இதை கரெக்டாக கொண்டு வர்றது எப்படி, ஓகே, அதை நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இது பார்க்கணும். இல்லைன்னா நம்ம மொபைல் டிவைசஸில் நம்மளோட இது பார்க்கும்போது தெளிவாக இருக்காது. ஸோ அதை ரெஸ்பான்சிவ் டிசைன் சொல்லுவாங்க. அதை எப்படி நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, மீடியா கொரி அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒன்று இருக்குது. இதில் சிஎஸ்எஸில் ஒன்று இருக்குது. அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இது புரியும். அண்ட் பொதுவாக மீடியா கொரிஸே நம்ம எழுதிட்டு இருக்க மாட்டோம். மீடியா கொரிஸ் அங்கங்கே எழுதுவோம். பட் நம்ம வந்துட்டு இதுக்கும் இப்போ வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் படித்தாச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம அதுக்கு சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, ஆங்குலர், ரியாக்ட், இந்த மாதிரி அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை ஈஸியாக எழுதுவோம். ஓகே, அதே மாதிரி சிஎஸ்எஸ் வந்து மீடியா கொரிஸ் தான் இதோட கோராக இருந்தாலும் இதுக்கும் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இதெல்லாம் இப்போ பூட்ஸ்ட்ராப் தான் நமக்கு வந்துட்டு என்னது, 1 செகண்ட். சரி, ஓகே. ஒரு ரிக்வெஸ்ட், சரியா? ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு 7:05க்கு முன்னாடியாவது ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா இடையில வரும்போது கிளாஸ் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. நான் ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணி இங்கே வந்து அங்கே வந்து போக வேண்டியது இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக 7:05க்கு முன்னாடி ஜாயின் பண்ணுங்கள். சரியா? ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக ஒரு நாள் கொஞ்சம் பிந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணாமலே இருக்காதுங்க. பட் குயிக்காக எவ்வளோ தூரம் குயிக்காக வர முடியுமோ ஜாயின் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக இருக்கீங்க, கொஞ்சம் லிசன் பண்ணக்கு டைம் ஆகினாலும் ஜாயின் பண்ணி வச்சுடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு இடையில டைவர்ஷன் வருது. ஓகே ஓகே ஸோ இந்த ஸ்லைட் ஷோவில் ஓகே, இப்போ சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க். ஸோ என்னென்னா, மீடியா கொரிஸ் எழுதி தான் நம்ம இதை அச்சீவ் பண்ண போகிறோம் மோஸ்ட்லி சிஎஸ்எஸ் வச்சு. பட் வந்துட்டு எப்போவுமே மீடியா கொரிஸ் எழுதிட்டு இருக்க மாட்டோம். சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸில் பூட்ஸ்ட்ராப் தான் நம்ம மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது. ஸோ அதை யூஸ் பண்ணி நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணிக்கலாம். இந்த ரெஸ்பான்சிவ் டிசைன் கொண்டு வரதை இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றுமே இல்லை, ஹெச்டிஎம்எல்னால் நார்மலாக இதுக்கு இப்போது ஹெச்டிஎம்எல்க்கு ஃப்ரேம் ஒர்க்லாம் எல்லாம் நம்ம இப்படி தான் எழுதிட்டுருக்கோம். தட் இஸ் ஃபைன். அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் வந்துட்டு எழுதுகிறோம். சிஎஸ்எஸ் எழுதும்போது நம்ம கவனிக்க வேண்டியது அது ரெஸ்பான்சிவாக இருக்கணும். ஒவ்வொரு டிவைசஸுக்கு ஏற்றாப்புல நமக்கு என்ன ஆகணும், அது வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும். அதாவது லெஃப்ட் ரைட் ஸ்க்ரோல் இருக்கக்கூடாது, அதாவது ஹரிசாண்டல் ஸ்க்ரோலே வரக்கூடாது. எப்போவுமே வெர்டிக்கல் ஸ்க்ரோல் மட்டும் தான் நம்மளோட வெப் அப்ளிகேஷன் இல்லை வெப்சைட்டில் வரணும். அதுதான் நம்மளோட மோட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு மீடியா கொரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அந்த மீடியா கொரிஸ் நம்ம எப்போவுமே மேனுவலாக எழுதிட்டு இருக்க மாட்டோம். மோஸ்ட்லி வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க்ஸ் மூலமாக தான் நம்ம வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். அதில் மோஸ்ட் வைட்லி யூஸ் வந்துட்டு பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ அது யூஸ் பண்ணும்போது தேர் ஆர் அதர் மெத்தட்ஸ் டு என்னது அச்சீவ் அவர் ரெஸ்பான்சிவ்னஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் என்னது டிவைசஸ். சரியா? ஸோ இவ்வளோ ஓகே தானா? ஓகே, கூல். ஸோ ஃபர்தர் சிஎஸ்எஸ் ப்ரீ ப்ராசஸஸ் இதெல்லாம் இப்போ போக வேண்டாம், நம்ம சிஎஸ்எஸ் கிளாஸ்லாம் போகலாம்.
ஓகே, ஸோ இது வந்து ஜென்ரலாக ஜாவாஸ்கிரிப்டுக்கான ஒரு கோட். சரியா? இப்போதைக்கு இதை பார்த்தா எதுவும் புரியாது. ஸோ HTML பார்த்தோம், ஸ்ட்ரக்சர் கொடுத்துச்சு. CSS பார்த்தோம், என்ன கொடுத்துச்சு, ஒரு டிசைன் பெர்ஸ்பெக்டிவில் அதை டிசைனாக இருக்கட்டும், அதை பொசிஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே CSS பண்ணுது. இதுக்கு உயிர் கொடுக்குறது யார்? ஜாவாஸ்கிரிப்ட். சரியா? ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்டில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, ஜென்ரலாக ஜாவாஸ்கிரிப்ட் முதல்ல எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, இப்போ வந்துட்டு அது பாட்டுக்கு வெப்பில் என்ன, சர்வரில் என்ன, அதாவது ப்ரௌசருக்குள்ளாடியும் யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லுவாங்க, சர்வர்லேயும் யூஸ் பண்ணுறாங்க, பேக் எண்டுன்னு சொல்லுவாங்க, மொபைலில் யூஸ் பண்ணுறாங்க, மொபைல் டெவலப்மெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னது, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணுறாங்க. சரியா? இந்த மாதிரி இப்போ ஐ திங்க் இஃப் ஐ எம் நாட் ராங், நவ் ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் எம்பெடட் சிஸ்டம். சரி, எம்பெடட் சிஸ்டம்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஐ மீன் எலக்ட்ரானிக்ஸில் எல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி வச்சுக்கோங்க, ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் இப்போ வந்துட்டு பல இடத்துலையும் யூஸ் பண்ணுது. பட் முதல்ல அது வந்துட்டு யூஸ் பண்ணது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், நம்ம ப்ரௌசரில் மட்டும்தான். அந்த ப்ரௌசர்லேயும் அது எங்கே யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா, டோம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. டோம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஜென்ரலாக நம்மளோட HTML டாக்குமெண்ட், நம்ம HTML கோடு எழுதி வச்சுருக்கோம்ல, அந்த டாக்குமெண்ட் தான் நம்மளோட டோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்லைடு போகிறோம். இதில் வந்து டாக்குமெண்ட்னா என்ன, HTML எலமெண்ட் இருக்குது, இந்த ஹெட்டு பாடி இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தது தான். பட் இப்போ நீங்கள் இப்போ இந்த ஸ்லைடு நான் முக்கியமாக இன்றைக்கி நான் ஓகே ஒன்று போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சதுக்கு காரணம் என்னென்னா, நேற்றுக்கு உங்களுக்கு சில விஷயம் புரியலைன்னு சொன்னீங்க, ரைட்டா? அது சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்லைடு தான் இது. டோமை அக்சஸ் பண்ணுறதுக்கு, டோமுங்கிறது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல், அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு, அதில் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கு, டோமை மாடிஃபை பண்ணுறதுக்கு, டோமை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் தான் நம்ம எதை யூஸ் பண்ணோம், ஜாவாஸ்கிரிப்டை. இன்றைக்கும் அதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம், அதை தாண்டி வேறு எங்கே இல்லாமல் யூஸ் பண்ண தொடங்கிட்டோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஃபேர் எனஃப் டுடே. இன்றைக்கி இதில் இவ்வளோ போதும். இப்போ நான் கடைசியாக சொன்ன ஒரு பாயிண்ட், டோமை அக்சஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு நான் இங்கே சொன்னேன். சரியா? வித் தட் நம்ம இங்கே மறுபடியும் ஜாவாஸ்கிரிப்டுக்குள்ளாடி வரப்போகிறோம். இந்த டோமை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன அந்த லாஸ்ட் ஸ்லைடையும் நேற்றுக்குள்ள கிளாஸில் லாஸ்ட் பாயிண்ட்ஸையும் நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ இங்கே இருக்க கோடும் டோம் அக்சஸ் பண்ணுறோம், அதுக்காக தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொன்ன வேர்டும் எப்படி இங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னு யாராவது சொல்லுங்கள். நாட் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ். எழுதியிருக்கிறது அது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோட் அப்படிங்கிறது புரியல. நார்மலா நமக்கு HTML அந்த பாடி அதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சரு, டாம் ஸ்ட்ரக்சரு. இதுல நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டா மீன் பண்றது வந்து அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கும்ல, வேர் ஷோ டேக்குள்ளாடி எழுதியிருக்கிறது எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் தான். யா, ஆமாம். பட் நான் சொன்ன பாயிண்ட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஜாவாஸ்கிரிப்ட் முதலாக எதுக்கு யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா, முதலாக ரொம்ப காலமாக யூஸ் பண்ணப்பட்டது டோம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ இங்கே நம்ம டோம் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் HTML இருக்க எதையோ இப்போ நம்ம இங்கே அக்சஸ் பண்ணுறோம். எதை அக்சஸ் பண்ணுறோம்? நம்ம வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடில வந்து பிரின்சிபல் வந்து ஆக்சுவலா வந்து அங்க தான் கொடுத்திருக்கோம். சோ அது வந்துட்டு அக்சஸ் பண்ணுவோம் அது வழியா. எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான் ஹைலைட்ல இருந்துச்சு. ஸோ இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, நம்ம சொன்ன அந்த வேர்ட் இங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஜாவாஸ்கிரிப்டில் இங்கே நம்ம சில கால்குலேஷன் போட்டிருக்கோம், ஓகேவா? பட் வந்துட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் பிரின்சிபல் டாட் வேல்யூ. ஸோ இப்போ ஒரு நிமிஷம், இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் எந்த லாங்குவேஜ்லையும் இதே மாதிரி எழுதிக்கலாம், எனி லாங்குவேஜ். பட் மேபி சின்ன சின்டாக்ஸ் டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வேர்னு சொல்கிறோம், இதுவே இப்போ நம்ம இதை PHPயில் எழுதியிருந்தோன்னு வைங்களேன், இதில் ஒரு டாலர் போட்டிருப்போம், பிகாஸ் வேரியபிள் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் டாலர் இன் PHP. பட் இங்கே வந்துட்டு வேறு இந்த மாதிரி போட்டுக்கிறோம். ஸோ மைனர் டிஃப்ரென்சஸ். பட் PHPயால் பண்ண முடியாத ஒரு விஷயம் ஜாவாஸ்கிரிப்ட் பண்ணோம், அதுதான் இந்த லைன். ஸோ கோர் ஜாவா இப்போ வந்து இஃப் ஹியர் இஸ் சம் டெவலப்பர்ஸ் ஹூ இஸ் ஆல்ரெடி வித் சம் அதர் லாங்குவேஜஸ் லைக் PHP, Java, .NET, சரியா? பட் தே ஆர் நியூ டு ஜாவாஸ்கிரிப்ட். அவங்களுக்கு இதில் புரியாத ஒரு புதிர் இந்த லைனாக தான் இருந்திருக்கும். அண்ட் டு பி ஃப்ராங்க், நேற்றுக்கு நிறைய பேருக்கு இது புரியலைன்னு என்கிட்ட சொன்னாங்க. அது என்னென்னா ஆஃபீஸ் போன பிறகு தான் சொன்னாங்க, இங்கே வச்சு சொல்லலை, சரியா? அது ஒரு சங்கடமான ஒரு விஷயம். இன்னையிலேருந்து ஏதாவது புரியலைன்னா அங்கேயே சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் என்னோடய நாலேஜ் வச்சுட்டு என் பாட்டுக்கு சரன்னு போயிட்டுருப்பேன், அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு புரியாமல் போயிடக்கூடாது. ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், கன்சர்ன் ரைஸ் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பில்லை. டவுட்டு கேட்டால் தான் படிக்க முடியும், சரியா? ஸோ இதில் பாயிண்ட் என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய பாக்கி எவ்வளோ லைனும் ஓகே. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஸ்பெசிஃபிக் டு
ஜாவா ஸ்கிரிப்ட். ஏன்னு சொல்லுங்கள், இதுக்கு யார் பதில் சொல்கிறான்னு பார்ப்போம். இதுவும் ஸ்பெசிஃபிக் டு ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஏன்? ட்வைங் 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 ட்வைங். யாராவது சொல்லுங்கடே. இதோட அவுட்புட் வந்து கன்சோலுக்கு தெரியறதா இருந்ததுன்னா நமக்கு ஜாவா ஸ்கிரிப்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. எப். ஸோ இதில் கன்சோல் டாட் லாக்னா என்னது? ஜாவா ஸ்கிரிப்டோட கன்சோல் பேனலில் நமக்கு பார்க்க வேண்டியதை நம்ம இங்கே எழுதுவோம். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெசிஃபிக் டு ஜாவா ஸ்கிரிப்ட். திஸ் இஸ் நாட் கோயிங் டு இது வந்து அந்த இடத்துல தேவையில்லை. எங்கள் இப்போ ஒரு PHP அங்கெல்லாம் தேவையில்லை. பட் வந்து கன்சோல் டாட் லாக் இஸ் ஸ்பெசிஃபிக் டு ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பராக இங்கே வந்துட்டு நம்ம புதுசாக இஃப் யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் சம் அதர் பேக்ரவுண்ட், ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் புதுசாக படிச்சிருக்க ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்துட்டு வேர் பிரின்சிபல், சரியா? பிரின்சிபல் அப்படிங்கிறது வந்துட்டு டோம்லேருந்து அக்சஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அட்டப்பாவீங்களா? சரி, ஓகே ஓகே. நட்ராஜா, தம்பி நட்ராஜா, நட்ராஜனுக்கு ஹலோ. நம்ம இன்னைக்கு ஆஃபீஸில் வச்சு ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் உனக்கு நான் தரப்போகிறேன். எனக்கா? ஆமாம், சொல்லுங்க. ஆஃபீஸில் வச்சு. ஆமாம், ஓகே ஓகே. சரியா? உனக்கு ஒரு ஷாக் இருக்குது. என்னாச்சு? சரி, ஒன்றும் இல்லைடா, சும்மா ஃபன்னு. சரி, இங்கே பாரு, நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? எஸ். ஸோ எங்கே என்ன பேசிகிட்டு இருந்தோம், என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், எதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்? கன்சோல் டாட் லாக். இல்லையடே, பிரின்சிபலில் ஏதோ சொல்லிட்டு இருந்தாடே. கன்சோல் முடிச்சு பிரின்சிபல் என்ன பேசிகிட்டு இருந்தோம்? அது ரெண்டும் மட்டும் தான் வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கான இது கோட் அந்த மாதிரி இது சொல்லுவாங்க. ஆமாம், ஜாவா ஸ்கிரிப்டுக்கான கோடு. இதில் என்னதோ சொல்லிட்டு இருக்கேன். கரெக்ட். ஓகே ஃபைன். ஓகே, ஆமாம் கரெக்ட். ஸோ இது ரெண்டும் தான் ஜாவா ஸ்கிரிப்டுக்கான கோடு. ஸோ இதில் வந்து ஒரு இது என்னென்னா, இதை PHPயில் எழுதியிருந்தால் டாலர் போட்டிருப்போம், ஓகேவா? பட் இதுக்கு வந்து வேறு ஒரு சின்டாக்ஸ். ஸோ ஒரு வேறு ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாங்கன்னா அவங்க இப்போ இதில் படித்தது இந்த ஃபங்க்ஷனுங்கிறது சேம் தான். என்ன, சில லாங்குவேஜில் வந்து ஃபங்க்ஷனை இப்படி டேரெக்டாக ஒரு வேரியபிள் அசைன் பண்ண முடியாது. அது ஒரு டிஃப்ரென்ஸாக பார்த்துக்கலாம். ஸோ வேர் பிரின்சிபல் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி வேல்யூ, ஓகேவா? ஸோ இந்த வேர் பிரின்சிபல் ஒரு வேரியபிளை அசைன் பண்ணுறது, தட் இஸ் ஃபைன். பட் இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடின்னு சொல்லிட்டு டோம் ஆக்சஸ் பண்ணுறோம்ல, ஸோ அது வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டுக்கு மட்டுமானது. அதுக்கு மேலே இதெல்லாமே எக்ஸ்பிரஷன்ஸ், பட் இதில் எல்லாமே வேருக்கு பதிலாக டாலர் போட்டிருந்துருப்போம். அண்ட் இந்த கன்சோல் டாட் லாக் இஸ் அகைன் ஸ்பெசிஃபிக் டு என்னது? ஜாவா ஸ்கிரிப்ட். ஏன்னா அதோட கன்சோல் பேனலில் காமிக்கிறதுக்காக நம்ம எழுதியிருக்க ஒரு கோடு, ஓகேவா? ஸோ இதில் மெயின் பாயிண்ட், ஜாவா ஸ்கிரிப்ட் முன்னாடி யூஸ் பண்ணப்பட்டது டோம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் டோமில் சேஞ்சஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும், ஓகே. ஸோ இங்கே நம்ம வந்து டோமை அக்சஸ் பண்ணுறோமா, டோமில் சேஞ்ச் க்ரியேட் பண்ணுறோமா? அக்சஸ் பண்றது மாதிரி தான் இருக்குது. ஸோ டோமில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் அக்சஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம அக்சஸ் பண்ணுறோம், சரியா? ஸோ இது புரியலை அப்படின்னு சொன்னனால இதை லைட்டாக இப்போமா தெளிவாக புரியுமான்னு தெரியாது. ஆனால் இதோட ஒரு ஹிண்ட் நான் இப்போ தரப்போகிறேன். ஏன்னா இது ஒரு லாங் டெக்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதில் இன்னொரு விஷயம், நம்ம இதில் இன்னொரு ஸ்லைடு இருக்கும், அது எங்கே இருக்குது? எஸ், ஓகே. இப்போ இது பாருங்கள், இந்த ஸ்லைடு பாருங்கள். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் முன்னாடி ஃபஸ்ட்டாக ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு லைப்ரரி வந்துச்சு, அதுதான் jQuery. இன்றைக்கும் யூஸில் இருக்குது. பட் நிறைய ஃப்ரேம்ஒர்க்ஸ் அப்படி இப்படின்னு வந்ததுனால சில டைமில் இது தேவைப்படல. பட் jQuery அப்படிங்கிறது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பர்ஸ்க்கு ஒரு உயிராக இருந்துச்சு, சரியா? ஏன் உயிராக இருந்துச்சுன்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் வந்துட்டு கோட் எழுதணுன்னா கொஞ்சம் நிறைய எழுதணும். அண்ட் அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸும் இருக்குது. பிகாஸ் அது வந்து எந்த ப்ரௌசர், அந்த கதையெல்லாம் நான் ரொம்ப டீப்பாக போகலை. பட் வந்துட்டு ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஜாவா ஸ்கிரிப்டில் கோட் எழுதுறது கொஞ்சம் நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் வரும், கொஞ்சம் பெருசாக வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்தார், அவர் தான் jQuery, சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்த்துக்கோங்க, இது ஜாவா ஸ்கிரிப்டில் எழுத வேண்டிய கோட். ஸோ அதில் என்னென்னா, மோஸ்ட்லா ஃபயர்ஃபாக்ஸுக்கு தனியாக கோட் எழுதணும், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரருக்கு தனியாக கோட் எழுதணும். ஏன்னா சில கோட் வந்துட்டு சில ப்ரௌசரில் ஒர்க் ஆகும், சில ப்ரௌசரில் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ இப்படி 4 லைனில் எழுதின கோடை jQueryயில் ஒற்றை லைனில் இப்படி முடிச்சிடலாம், புரியுதா? ஸோ ஜென்ரலாக என்னென்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய சில நஷ்டங்களை எல்லாம் சரி பண்ணதுக்கு யார் வந்தா அப்படின்னா jQueryன்னு ஒரு ஆள் வந்தார். ஸோ எதுக்கு நான் இந்த ஸ்லைடை இப்போ காமிச்சேன்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் கொஞ்சம் கோடு நீளமாக போகுது, இல்லைன்னா நிறைய எழுத வேண்டியது இருக்குது, சரியா? ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு யார் வந்தால் நம்மளோட jQuery வந்தார். பட்
அதை புரிஞ்சுக்கிட்டால் அது பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் இப்போ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் டாட் வேல்யூ இது என்னங்கிறத நான் உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் கிளாஸ் இதில் வந்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன கோட் எழுதியிருந்தோங்க, டாக்குமெண்ட் சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் ஒர்க் ஆகிறது எல்லாமே இதில் ஒர்க் ஆகும். நீங்கள் இதில் கூட பண்ணி பார்த்துக்கலான்னு சொன்னேன், கரெக்டாக? ஸோ இதே கோடு வந்துட்டு இங்கேயும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ வேல்யூ கொடுத்து என்ட்ரு கொடுத்தா இந்த 1000 வந்துடுச்சா. இனி வந்துட்டு 1 2 3 4 கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு அப்பராக கொடுத்தீங்கன்னா கடைசியாக கொடுத்த கோடு வரும். கடைசியாக கொடுத்த கோடு வந்துடுச்சு. அதாவது ஹிஸ்ட்ரியை நமக்கு ஈஸியாக திருப்பி டைப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இது ஒரு ஷார்ட்கட். சரியா? அப்பராக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக நீங்கள் கொடுத்தது வந்துடும். ஓகே, ஸோ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ மறுபடியும் இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரியுதில்ல. இப்போ வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி பிரின்சிபல் டாட் வேல்யூன்னு கொடுக்கும்போது ஜாவா ஸ்கிரிப்ட் டோம் ஆக்சஸ் பண்ணி அது அந்த ஒரு வேல்யூவை நமக்கு எடுத்துடுது. ஓகே, ஸோ டோமுன்னு சொல்கிறேன். அந்த டோமுக்கு இன்னொரு பேர் என்னது? இதில் பார்த்தப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சு? இன்னொரு பேர் என்னது சொல்லுங்கள்? டாக்குமெண்ட். ஸோ சிம்பிள். ஸோ டோமை முதல்ல அக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்னா டாக்குமெண்ட்டுன்னு கொடுக்கணும். சிம்பிள். ஸோ இந்த டாக்குமெண்ட் மட்டும் கொடுத்து என்ட்ரு கொடுங்க. இந்த முழு டாக்குமெண்ட்டும் வந்துடுச்சா, நம்ம மொத்த HTML ஃபைலாக வந்துடுச்சு. ரொம்ப சிம்பிளுங்க. சரியா? டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு த ஹோல் என்னது அந்த ஃபைலே அந்த ஃபைலே அந்த யூஆர்எலோட வந்திருக்கு. அந்த ஹோல் ஃபைல் அந்த ஹோல் HTML தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டாக்குமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ரைட்டா? சரியா? அண்டு என்கிட்ட இது வந்து நான் பெருமைப்படுத்தலாமான்லாம் தெரியல. பட் மோஸ்ட்டாக வந்துட்டு இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சில ஜாவா ஸ்கிரிப்ட் கிளாஸ்லலாம். பட் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் வாட் இஸ் டீப் இன் டு இட். சரியா? இது எல்லோரும் என்னோட சார் இல்லைனா எனக்கு கிளாஸ் எடுத்தவங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகே, பட் இது வந்து வித் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இது இப்படி தான் இருக்குங்கிறத படித்தோம். அதுக்கு அர்த்தம் என்னென்னா இதில் மேபி என்ன பெருமைப்படுத்திக்கிறேன், பட் எல்லாமே இப்படி இருந்து நான் டீப்பாக சொல்லித்தர மாட்டேன். சரியா? ஏன்னா எல்லாமே வாழைப்பழத்தை உரித்து ஊட்டி கொடுத்துட்டு இருந்துச்சுன்னா எதுவுமே உங்களுக்கு பண்ண முடியாது. பட் இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிறதுனால பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கட்டுங்கிறதுக்காக நான் இது சொல்லிகிட்டு இருக்கிறேன். என்றைக்குமே வாழைப்பழத்தை எடுத்து உரிச்சிலாம் நான் தரமாட்டேன். ஓகே, பட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது பேசிக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீட்டாக போகும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு தர்றது வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் விச் யூ வில் நாட் பி கெட்டிங் இன் மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ். மேபி சிலவங்க பண்ணுவாங்களா இருக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ் கிடைக்காது. இதுக்கு அர்த்தம் லைஃப் லாங் நான் இப்படி தந்துட்டு இருப்பேனே கிடையாது. இதை நீங்கள் கரெக்டாக படிச்சிக்கணும் அப்படிங்கிறதும் தான். ஓகே, ஸோ இதை இப்படி படித்தா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ டாக்குமெண்ட் அப்படிங்கிறத மட்டும் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன வருது, த ஹோல் டாக்குமெண்ட் வருது. சரியா? ஸோ இனி நமக்கு என்ன வேணும், இந்த டாக்குமெண்ட்டில் பாடியில் ஃபார்மில் இந்த ஐடி இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை மட்டும் முதல்ல நான் எடுக்கணும். அதுதான் அடுத்த டாட்டுக்கும் இடையில இருக்குது. ரைட்டா? ஸோ என்ன பண்ணுறேன், டாக்குமெண்ட் டாட் இது வந்து ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு இதுக்கு வரணும். இப்போ வந்து சென்னைக்கு இல்லையே, எங்கே பக்கத்தில் கன்னியாகுமரிக்கு போகணும். அப்போ என்ன பண்ணணும், முதல்ல உங்கள் ஊர்லேருந்து பஸ் ஏறுங்க, நாகர்கோயிலில் போய் இறங்குங்க, நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரி பஸ்ஸை பிடிங்க, அதுக்கப்புறமா என்னது அங்கே போய் இறங்குங்க அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ டாக்குமெண்ட் உங்கள் ஊர்லேருந்து பஸ் ஏறி எங்கே போனோம், கெட் எலமெண்ட் பை ஐடி எந்த இடத்துக்கு போனோம், கன்னியாகுமரிக்கு எனக்கு போகணும். சரியா? கன்னியாகுமரியை தான் இங்கே என்னென்னு வச்சுருக்கோம், கன்னியாகுமரிக்கு பேர் இங்கே பிரின்சிபல் ஆகிடுச்சு, பிரின்சிபல். சரியா? அப்போ இவ்வளோ கொடுங்க, கன்னியாகுமரி வந்துடுச்சு. இது என்னது, இதை ஹோவர் பண்ணும்போது இங்கே ஹைலைட் ஆகுது பாருங்கள். ஸோ மொத்த டாக்குமெண்ட் எடுத்தோம். ரைட்டா? மொத்த டாக்குமெண்ட் எடுத்தோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டோம், அதுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய கெட் எலமெண்ட் பை ஐடி பிரின்சிபலான இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுக்கிறோம். நேற்றுக்கு ஒரு எரர் வந்துச்சு தெரியுமா, நான் இதோட முடிச்சிட்டேன். அப்போ வந்துட்டு இதை தான் வேல்யூவாக எடுத்து இதை டிவைட் பண்ணலாம் பார்த்து. இது ஒரு HTML எலமெண்ட், இதெல்லாம் டிவைட் பண்ணப்போ தான் NaN அப்படிங்கிற தவறான அவுட்புட். NaN அப்படின்னா நாட் எ நம்பர் அப்படிங்கிறது. ஸோ ஏன்னா இதை டிவைட் பண்ணி எதை வச்சு டிவைட் பண்ணால் இல்லை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்துட்டு ஒரு நம்பர் கிடைக்காது. அதனால NaN வந்துச்சு. அந்த இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ சிம்பிள் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி பிரின்சிபல். இனி இதில் உள்ள என்ன வேணும், இதில் டைப் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வேல்யூ வேணும். ஸோ அதை எப்படி அக்சஸ் பண்ணலாம், மேபி இது தான் நீங்கள் எங்கே வரைக்கும் போயிருக்கீங்க, நாகர்கோவில் வரைக்கும் போயிருக்கீங்க. அதுக்கப்புறம் டாட் வேல்யூ கொடுக்கும்போது நீங்கள் கன்னியாகுமரியை சென்றடைகிறீர்கள், வேல்யூ வருது. ஸோ முதல்ல சொன்னேன் டேபிள் மாதிரி படித்தா போதும் அப்படிங்கிறது. ஏன்னா ஐ வாஸ் நாட் பிளானிங் டு எக்ஸ்பிளைன் திஸ் டுடே, பட் ஓகே ஆன் த ஃப்ளோ இங்கே வந்துட்டோம். ஸோ டேபிள் மாதிரி இப்போ படிக்க வேண்டாம். நவ் யூ நோ, இப்போ உங்களுக்கு தெரியும் இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது.
ரைட்டா? ஸோ இதுக்கு மேலே டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் பை ஐடி பிரின்சிபல் டாட் வேல்யூ யாருக்கும் புரியலைன்னு சொல்ல மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஆமா ரைட். பொழிப்பு சூப்பரு. சரி ஓகே, இது தாங்க இதோட எக்ஸ்ப்ளனேஷன். பட் அகைன் சொல்கிறேன், இந்த அளவுக்கு டீப்பாலாம் எல்லா சின்டாக்ஸும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நீங்களாம் நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணி படிக்கணும். ஓகேவா? என்ன பண்ணியிருந்துருக்கலாம்னா, இது வந்துட்டு நேற்றுக்கு நான் அப்படியே விட்டுட்டு போனேன். அப்போ இது என்ன அப்படிங்கிறது வந்துட்டு கூகுளில் போட்டு, இல்லை நான் சாட் ஜிபிடியில் போட்டு, எதுலையாவது போட்டு நீங்கள் இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்னங்க ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போமே. சும்மா பார்ப்போம் சாட் ஜிபிடி என்ன சொல்லுதுண்ணா. அண்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சாட் ஜிபிடி நல்ல ஒரு விஷயம், சரியா? அதை டியூட்டராக மட்டும் எடுக்கணும். உங்களுக்கு கோட் எழுதி தர ஃப்ரெண்டாக எடுத்துட்டிங்கன்னா பச்சையாக சொல்லிடுறேன், நீங்கள் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டீங்க. ஓகே, ஸோ சாட் ஜிபிடி வந்துட்டு உங்கள் கோடை உங்களுக்கான ஒரு சேரை யூஸ் பண்ணுங்கள். ஒரு சேரை எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஒரு டவுட்டு கேட்குறதுக்கு, இல்லை ஒரு கோடை ரிவ்யூ பண்ணி தர்றதுக்கு, இல்லை 2 நாளாக ஒரு கோடை வச்சுட்ருக்கேன், இதில் என்ன சின்டாக்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு எனக்கு புரியலை அப்படிங்கிறத பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் முதல்ல எல்லா கோடையும் இங்கேயே போட்டு நீங்கள் காப்பி பண்ணி எழுதிட்டு இருந்தீங்கன்னா, பச்சையாக சொல்கிறேன், நீங்கள் யாரும் உருப்படவே மாட்டீங்க. நான் சொன்னது புரிஞ்சதில்ல? ஹலோ, சூப்பர். ஸோ இப்போ இது சாட் ஜிபிடி இதை நமக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு பார்ப்போம். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். அதனால நீ எல்லாம் சாட் ஜிபிடி பார்த்து படிக்கிறேன்னு கோர்ஸ் அவுட்லாம் லீவ் பண்ணிடுறாங்க, சரியா? அப்புறம் எனக்கு கஷ்டமாயிடும். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் திஸ் ஜாவாஸ்கிரிப்ட் சின்டாக்ஸ். சரியா? என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். The syntax document especially to retrieve and modify the நம்ம சொன்னது அக்சஸ் பண்ணுறதுக்கும் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வேல்யூ ஆஃப் த இன்புட் document. This refers to the document object model which represent of the HTML document in memory. In JavaScript, document is the global object representing a web page you are working with. அது வந்துட்டு என்னது, நாகர்கோயில் போகிறோம், அது வந்துட்டு அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஐடி ஆட்ரிபியூட் பிரின்சிபலாக இருக்கக்கூடியதை எடுக்குது. அது கேன் பி எதாவாக இருக்கலாம், ஒரு டிவை இருக்கலாம். நம்ம இப்போ எதை யூஸ் பண்ணியிருக்கோம்? இன்புட் யூஸ் பண்ணியிருக்கோம். சூப்பர். டாட் வேல்யூ இது வந்துட்டு அதோட ப்ராப்பர்ட்டி. பொழிப்பு நம்ம எழுதின கோடை எழுதி காமிக்குது, இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவ்வளோதாங்க. ஸோ இது என்ன சொல்கிறேன்னா, எப்போவுமே நான் வாழைப்பழத்தை உரிச்சு தர மாட்டேன், சரியா? நீங்கள் அப்பப்போ உரித்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டுருக்கேன், சரியா? ஸோ எல்லா கோடையும் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நம்ம ஒரு இதில் போயிட்டுருப்போம், சில விஷயங்கள் கண்டிப்பாக புரிஞ்சு தான் ஆகணுங்கிற பட்சத்தில் நம்ம இது பண்ணிகிட்ருக்கலாம், கொஞ்சம் கூட டீப்பாக போகலாம். பட் எல்லாமே இந்த மாதிரி டீப்பாக போக முடியாது. அது உங்களுக்கு நல்லது கிடையாது, எனக்கு அதுக்கு நேரம் கிடையாது. ஓகே, நம்ம வந்துட்டு 3 மாதத்தில் கோர்ஸ் முடிக்கணும். அப்போது ஓரளவுக்குள்ளது நம்ம சொல்லுவோம். பட் ஒரு விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் ஒரு லைன் கோடு எழுதினாலும், சரியா? இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் சொல்கிறது இதுதான், நீங்கள் ஒரு லைன் கோடு எழுதினாலும் அது புரியாமல் எழுதக்கூடாது. அது எதுக்கு எழுதுகிறோம், அதில் என்ன யூஸு, அது எதற்காக பண்ணுறோம், அதை இதை விட பெட்டராக பண்ண முடியுமா அப்படிங்கிற ரிசர்ச் பெர்ஸ்பெக்டிவ் என்றைக்குமே இருந்தால் மட்டும்தான் we can be a better developer, சரியா? ஒவ்வொரு வருஷம் முடியும் போது நமக்கு ஆஃபீஸில் எல்லாம் வந்து சேல்ரி ரைஸ் பண்ணுவாங்க. எதுக்கு சொல்லுங்க பாப்போம்? எதுக்கு ரைஸ் பண்ணுறாங்க? சொல்லுங்கடே. நம்மளோட நாலேஜ் அப்படி அது ஒன்று. என்ன ஒன்று? ஸ்கில் இம்ப்ரூவ் ஆயிருந்தா அது ரெண்டும் ஒன்று தான். ரெண்டெண்ணம் ஒன்று. 2 விஷயத்துக்காக எக்ஸ்பீரியன்ஸா, அதெல்லாம் அதிலே வந்துடும். ஸோ ஜென்ரலாக நான் என்ன ஒன்று பற்றி பேசுவேனே, உங்களுக்கு தான் தெரியுமே. ஃபினான்ஷியலாக யோசிங்க. அடப்பாங்களா, 2 விஷயங்க. ஃபினான்ஷியலாக யோசிச்சா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணியே ஆகணும். இன்ஃப்ளேஷன் வருஷம் எல்லாத்தோட ரேட்டும் ஏறிட்டுருக்கோம், சரியா? ஸோ நம்ம சம்பளமும் ஏறலைன்னா அப்புறம் நமக்கு கஷ்டம், சரியா? அது ஒரு ஃபினான்ஷியல் ரீசன். அப்போது அந்த ஃபினான்ஷியல் ரீசன் படி நமக்கு என்ன ஆகணும்? கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு சேலரி இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ இன்ஃப்ளேஷன் மட்டும் ஆயிருக்கு, அதனால் எனக்கு வந்துட்டு சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தாங்கன்னா எந்த கம்பெனியும் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கில்லே இம்ப்ரூவ் பண்ணணும். முக்கியமாக சேலரி இதாகிறது எதுக்காக? ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேஷனையாவது நம்ம தாண்டி வரணும், சரியா? சரி, நம்ம ஃபினான்ஸுக்குள்ளே போக வேண்டாம். பட் ஐ வுட் சே சேலரி இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக ஆகணும். 2 ரீசன். 1 இன்ஃப்ளேஷன், 2வது நம்ம ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கோம். ஸோ ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண வேண்டும். ஸோ நீங்கள் ஜென்ரலாக டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டாட் வேல்யூ அப்படிங்கிறது நீங்கள் காணாப்படமாக படித்து ஏதோ இதான் இதுக்குள்ள சின்டாக்ஸு,
ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு எனக்கு காலேஜில் ஒருத்தங்க இருந்தாங்க, ஒரு மேம். சரி, அவங்கள்ட்ட ஏதாவது கேட்டால் டே அது ரூலு, அது அப்படி தான் இருக்கும், அதிலெல்லாம் நீ வேறு கேள்விலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சில இடத்துல மேபி அது ஃபிக்ஸ்டாக இருக்கலாம். நான் பாட்டுக்கு இது ஏன்னு கேட்டால் இது சின்டாக்ஸ், இதை மாற்றலாம் முடியாது. சில இடத்துல அது இருக்குமா இருக்கும். ஏன் நீ டாட் போடுறேன்னு கேட்டால் அது ஜாவா ஸ்கிரிப்டோட சின்டாக்ஸ். பட் ஏன் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி போடுறேன்னு கேட்டால் அதுக்குள்ளாடி 1000 அர்த்தம் இருக்குது. சரியா? ஸோ மனப்பாடம் சில இடத்துல பண்ணணும். சின்டாக்ஸ் இப்படி தான் வரும்னு சொன்னால் தட் இஸ் ரைட், அது அப்படி தான் பண்ணணும். பட் நிறைய இடத்துல வந்துட்டு நம்ம டீப்பாக படிக்க வேண்டியது இருக்குது. அதுவும் படித்து போங்க. சரியா? அதுக்கு ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம், கூகுள் பண்ணிக்கலாம். பட் வந்துட்டு ஏதோ கோடு நான் தர ஹோம்ஒர்க் இதில் போட்டு ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு வர்றது நீங்கள் உங்களே ஏமாற்றிக்கிற மாதிரி. சரியா? இதுக்கு மேலே நான் இந்த ChatGPT பற்றி நான் பேச மாட்டேன். சரியா? இதை நீங்களே மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. ரைட்டா? புரிஞ்சுதா? கூல். ஸோ இப்போ இதில் யாருக்காவது டவுட் இருக்குதா? இல்லை. சூப்பர். அப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னா, இன்றைக்கி எடுக்க வேண்டிய டாபிக் இப்போ தான் போக போகிறோம். சரியா? இது வரைக்கும் நேற்றுக்குள்ளதை வச்சு தான் நம்ம மொக்க போட்டிருக்கிறோம். எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். சரியா? ஏன் படிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன், எல்லாமே சொல்லிட்டேன். இனி ரியல் கிளாஸுக்கு போகும். சரியா? ஸோ இப்போதைக்கு எனக்கு இது இவ்வளோ வேண்டாம். இப்போ நமக்கு அவுட்புட்டில் ஜஸ்ட் என்ன மட்டும்தான் இருக்கும், console.log ஹாய் மட்டும்தான் இருக்கும். ரைட்டு தானே? சரியா? ஸோ இப்போ இதில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, வேரியபிள்னால் என்ன. ஸோ அது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கலாம். கரெக்டாக? ஸோ வேரியபிள்னால் நமக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் ஏதோ ஒன்றை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வேர் என்னோடய பேர் இருக்குது, அது என்ன நேம் அப்படிங்கிற வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். ஸோ VINESH, சாரி, இவ்வளோ ஓகேவா? ஸோ இந்த சின்டாக்ஸ் எல்லாருக்கும் தெரியும். சரி தானே? ஸோ அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இப்போ இந்த நேம் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது, நேமில் என்ன இருக்குது, தினேஷ் நேம் கொடுத்துருக்கோம் இருக்கும். ஸோ இதை எப்படி பார்த்துக்கலாம், console.log பண்ணி பார்த்தா உங்களுக்கு அதோட அவுட்புட் தெரிய போகுது. ஓகே, வினேஷ் தெரியுது. ஸோ இன்கேஸ் இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், கணேஷ்னு போட்டால் ஸோ அவுட்புட்டில் என்ன தெரிய போகுது, கணேஷ் தெரிய போகுது. ஐயப்பன்னு போட்டால் ஐயப்பன்னு தெரிய போகுது. ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன வச்சுக்கலான்னா, உங்களோட ஒரு பாட்டில்னு வச்சுக்கலாம். இந்த பாட்டிலில் வந்து மேங்கோ ஜூஸ் ஊற்றி வச்சா என்ன இருக்கும், அதுக்குள்ளாடி மேங்கோ ஜூஸ் இருக்கும். வேறு என்ன ஜூஸ் உண்டு, ஆப்பிள் ஜூஸ் ஊற்றி வச்சா அந்த பாட்டிலில் என்ன இருக்கும், ஆப்பிள் ஜூஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி அதில் தண்ணி ஊற்றி வச்சா தண்ணி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கண்டெய்னர்னு வச்சுக்கோங்க. எது இந்த நேம் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, ஜஸ்ட் எ கண்டெய்னர் ஃபார் சம்திங். இட் இஸ் எ பாட்டில், இல்லைனா இட் இஸ் எ பாத்திரம், இல்லைனா இட் இஸ் எ பானை, எதோனாலும் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ வேரியபிள் இஸ் சம்திங் ஹோல்ட் சம்திங். சரியா? ஏதோ ஒன்றா ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம். சரியா? அது வந்து தண்ணியாக இருக்கலாம், அது வந்துட்டு ஒரு சாலிட். இப்போ வந்துட்டு ஒரு பாட்டிலில் வந்துட்டு நம்ம மாவு கூட தட்டி வைக்கலாம். சரி தானே? அதே பாட்டிலில் நீங்கள் என்னது வேணால் கொஞ்சம் காற்று கூட அடைச்சி வைக்கலாம். அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நமக்கு வந்து அதில் ஹோல்ட் பண்ணலாம். சரியா? இப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம உலகத்தை கன்சிடர் பண்ணும்போது நமக்கு 3 விதமான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. என்னெல்லாம் சொல்லுங்கள். சாலிட், லிக்விட், கேஸ். சூப்பர். சாலிடு, லிக்யூடு, கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டேட்டா டைப் எங்கே இருக்குது, நம்ம உலகத்தில் இருக்குது. ஸோ அந்த இதில் வந்துட்டு என்ன, அந்த பாட்டிலில் வந்துட்டு சாலிடாக இருக்கக்கூடிய இந்த மாவு என்ன கேட்டகரியில் வரும்னு தெரியல. மேபி செமி சாலிடாக கூட இருக்கலாம். சாலிடாக இருக்கக்கூடிய கல்லை போட்டு வைக்கலாம். சரியா? லிக்யூடாக இருக்கக்கூடிய தண்ணியை போட்டு வைக்கலாம். ஜெல்லி வந்துட்டு செமி லிக்யூட்னு கூட வச்சுக்கலாம். அந்த ஜெல்லியை போட்டு வைக்கலாம். அதாவது அதுக்குள்ளாடி என்ன வேணாலும் போட்டு வைக்கலாம். நமக்கு ஜென்ரலாக 3 டேட்டா டைப் இருக்குது. இதில் சாலிட், லிக்யூட், கேஸ் அப்படின்னு உலகத்தில் 3 இருக்குது. பட் வந்துட்டு சாலிடு, செமி சாலிட்லாம் கொஞ்சம் சப் கேட்டகரிஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டில் சில விஷயங்கள் இருக்குது. சரியா? ஸோ சாலிட், லிக்யூட், கேஸ் மாதிரி இந்த ஐயப்பன் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே என்ன டேட்டா டைப் தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஐ மீன் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, புதிய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது ஜென்ரலாக என்னது? சரி, என்னோட எக்ஸாம்பிளோட போவோம். இதை வந்துட்டு ஏஜ்னு வச்சுக்கிறேன். ஏஜ் ஒரு 30 போட்டுப்போம். சரியா? ஸோ இப்போ இது ஒரு டேட்டா டைப்பு. சரியா? நான் என்ன இதை சொல்லி தரல, ஜஸ்ட் கெஸ்ட், உங்களோட கெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான். இது வந்துட்டு ஒரு டேட்டா டைப், நேமு, ஏஜ். சரியா? ஸோ இது ரெண்டையும் பார்த்தா இது ரெண்டுலேயும் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபீல் ஆகுது? ஐயப்பன் மேபி டெக்ஸ்டா இருக்கலாம். 30 வந்துட்டு ஒரு வேல்யூவா இருக்கலாம். நம்பர்னு வச்சுக்கலாமா? நம்பர் வேல்யூ. சூப்பர்.
ஸோ ஆஸ் எ லேமன் டேர்மில் வந்துட்டு இது நீட்டான ஒரு எக்ஸாம்பிள். இதுதான் நான் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்த்ததும். ஸோ தட் இஸ் ரியலி நைஸ். ஸோ ஐயப்பன் அப்படிங்கிறது வந்து என்னது, ஒரு டெக்ஸ்ட்னு சொன்னாங்க. 30 அப்படிங்கிறது வந்து ஒரு வேல்யூ விச் இஸ் ஆக்சுவலி நம்பர்னு வச்சுக்கலாம். பட் ஜென்ரலி டெக்னிக்கல் வேர்ட் ஃபார் திஸ், டெக்னிக்கல் டேட்டா டைப் என்ன அப்படின்னா ஐயப்பன் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ ஐயப்பன் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே என்னது, ஒரு ஸ்ட்ரிங். ஏஜ் அப்படிங்கிறது வந்துட்டு 30ங்கிறது நான் சொன்ன நம்பரே தான். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு 2 டேட்டா டைப் படித்தாச்சு. இது என்னது, ஸ்ட்ரிங்கு. இது என்னது பாருங்கள், அதுவே சொல்லுது. சேட்ஜிபிட்டியில் ஏஐயோட இதாக இருக்குது, சூப்பராக சொல்லிடுச்சு. சரியா? ஸோ இப்போ வேர் ஐயப்பன் இஸ் மேரிடு, ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் அடே? சரி, இப்போதைக்கு ட்ரூ இருக்கட்டு வச்சுப்போம். சரியா? அடுத்தது, டேய் எனக்கு தேவையானது அதுவே சொல்லுது. டேய் சூப்பரு, பொழிப்பு தான் இல்லை அது. சரி ஐயா, அப்போ ஏன் ஃப்ளோ போகுது? சரி வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் வந்து அது சஜஸ்ட் பண்ணது, நம்ம அப்படி தான் எழுதணும். ஓ சரி வெயிட், நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா வேர் மை ஏஜ். இதில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கூட நான் போகிறேன். முதல்ல 2 படிச்சிட்டிங்க, ஸ்ட்ரிங்கும் நம்பரும், இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ஏஜ் தான் கொடுக்குறேன், அதில் வந்துட்டு 13 கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, இது வந்து என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸ்ட்ரிங். ஏன்? பிகாஸ் அந்த இது மீன்ஸ் இந்த மேலே அந்த டபுள் கொட்டேஷன் டபுள் கோட்ஸ், எக்ஸாக்ட்லி ரைட். சரியா? அப்போது அதே வேல்யூ தான் இங்கே பாருங்கள், 30ங்கிறது 30 தான், இங்கேயும் இது வந்துட்டு 30 தான். பட் இது வந்துட்டு என்னது, நம்பர் 30, இது வந்துட்டு என்னது, ஸ்ட்ரிங் 30. புரியுதா? இந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஸோ டேட்டா டைப்பில் அகைன் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங் மட்டும் தான் படிச்சிருக்கோம், இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா டேட்டா டைப் கிடையாது. நமக்கு இப்போ 2 டேட்டா டைப் படிச்சிட்டோம். ஒன்று ஐயப்பனுங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கு. இதை வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் கோட்ஸ் போடாமல் இது இப்போ என்ன ஆகிடும், இப்போ இது என்ன ஆகிடும், கோட்ஸ் போடலான்னா என்ன ஆகிடும்? ஹலோ, எரர் வருமா? கண்டிப்பாக எரர் வரும். காரணம் என்னென்னா ஆக்சுவலி நம்பருக்கு மட்டும் தான் கோட்ஸ் போடாமல் அப்படி எடுக்க முடியும். சரியா? பட் இது சில நேரத்தில் எரர் வரும். இப்போ எரர் தான் வரும். ஓகே, பட் சில டைமில் எரர் வராது. அதுக்கு காரணங்கள் நம்ம 2வது பேசிக்கலாம். பட் கான்செப்ட் இப்படி அதாவது ஒரு நம்பரில் கோட்ஸ் போட்டால் அது ஸ்ட்ரிங் ஆகிடும், கோட்ஸ் போடலைன்னா அது நம்பர் ஆகிடும். அதுக்கு அர்த்தம் எதுக்கு கோட்ஸ் போடலைன்னாலும் அது நம்பர் ஆகும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தெளிவு தானே? சரியா? ஸோ இதுக்கு நீங்கள் கோட்ஸ் போட்டே ஆகணும் இப்போதைக்கு. ரைட்டா? ஸ்பீடாக போகிறேன்னா ஸ்லோவாக போகிறேனாப்பா, இப்படி போனால் போதுமா? கரெக்டாக தான். அப்புறம் அங்கே வந்துட்டு என்னை திட்டக்கூடாது. சரி ஓகே. ஸோ இந்த ஓகே, இதில் வந்துட்டு என்ன ஒரு விஷயம், மோஸ்ட்டாக ஐ திங்க் இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட், தெளிவாக தெரியல. பட் வந்து எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுற டைம் வரும்போது மட்டும், சில சூழ்நிலைகளில் வரும்போது மட்டும் நம்ம அதை பண்ணலான்னு இருக்கேன். பட் மோஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு என்னது, சிங்கிள் கோட்ஸ் வச்சே போங்க. ஓகே, டபுள் கோட்ஸ் இதை போட்டாலும் பிரச்சனை கிடையாது. சரி, உங்கள் விருப்பம் எதாவது போடுங்க. பட் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எங்கே 2மே யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த மோஸ்ட்டாக பிஹெச்பியில் அப்படி தெரியலாம். மோஸ்ட்டாக வந்து நீங்கள் சிங்கிள் கோட்ஸ் வச்சே போங்க. இல்லைனா நேராக ChatGPTயில் போங்க, சர்ச் பண்ணுங்கள் எது போடலாம், நான் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணவா சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணவா, எது நமக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி வந்துட்டு நீங்கள் நான் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த இடத்துல சிங்கிள் கோட்ஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும், ChatGPT இப்படி தான் சொல்லிச்சு, நம்ம அதை பற்றி ரிசர்ச் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். சரியா? மும்தாஜ் ஏதாவது சொல்ல வந்தீங்களா? இல்ல, நம்ம டபுள் கோட் சிங்கிள் கோட் யூஸ் பண்ணல, யூஸ் பண்ண என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஆக்சுவலி வந்துட்டு சில இடத்துல இப்போ பிஹெச்பிலாம் சில இடத்துல 2மே யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபார் சம் ரீசன்ஸ். அதெல்லாம் இப்போ போய் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்டில் எனக்கு அந்த சூழ்நிலை வந்துச்சான்னு தெரியல. ஸோ அந்த சூழ்நிலைகள் வந்துச்சுன்னா நம்ம பார்த்துக்கலாம். பட் 2க்கும் டிஃப்ரென்ஸ் உண்டான்னு சரி, எதுக்கு இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு கன்கேட்னேட்லாம் பண்ணும்போது சில இடத்துல நமக்கு அப்படி பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஜென்ரலாக பர்ஃபார்மன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஓகே, இது ஒரு டிஃப்ரென்ஸ். இப்போ வந்துட்டு உங்களுக்கு இது வந்து இப்படியே டிஸ்பிளே ஆகணும்னு வைங்களேன். புரியுதா? உங்களுக்கு டிஸ்பிளே ஆக வேண்டியது ஹாய் செட் ஹலோ. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம இங்கே வெளியில் என்ன கோட்ஸ் தான் போட்டாகணும், சிங்கிள் கோட்ஸ் தான் போட்டாகணும்.
புரியுதா? மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் கோடிங் ஸ்டைல் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான், வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் சில இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ண வேண்டிய சொல்லுவோம். பட் வந்து எங்கேயோ நான் படிச்சிருக்கிறேன், எப்போவுமே ஸ்டாண்டர்ட் வந்துட்டு சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறதான்னு ஏதோ படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது. பட் வாட் எவர், தேர் இஸ் நோ பிக் டிஃப்ரென்ஸ். சரியா? ஓகே ஃபைன். எங்கே இருந்தோம் நம்ம? ஓகே, ஸோ இது கிளியர். ஸோ நம்ம எதுக்கும் சிங்கிள் கோட்ஸ் ஸ்டாண்டர்டாக வச்சுப்போம், இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸ் வச்சுப்போங்க. நான் இப்போதைக்கு சிங்கிள் கோட்ஸுக்கு மாறிக்கிறேன். சரி வேண்டாம், நான் டபுள் கோட்ஸே வச்சுக்கிறேன். ஓகே சூப்பர். ஸோ இவ்வளோ முடிஞ்சில்ல, ஸ்ட்ரிங்கும் நம்பரும் முடிஞ்சுது. இப்போ அடுத்தது போமா, அடுத்த டேட்டா டைப்பு வேர் சரி. இப்போ இது என்னது? பூலியன். முன்னாடி பார்த்து வச்சு தானே சொல்கிறேன். இல்லை 0 1னாலே பூலியன். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இஸ். ஓகே சூப்பர். ஸோ இது பூலியன் தான். ஸோ அப்போ இதில் என்னொன்று புரிஞ்சுக்கணும், கோட்ஸ் இல்லாமல் இருந்தால் அது எப்போவுமே நம்பராக இருக்கணும்னு கிடையாது. பட் இதில் கோட்ஸ் போட்டால் இது என்ன ஆகிடும்? ட்ரூ இல்லை, இது இப்போ என்ன ஆயிடுச்சு? ஸ்ட்ரிங் ஆகிடுச்சு. சரியா? கோட்ஸ் போட்டால் அந்த எப்படி 30ல் வந்துட்டு 30 சும்மா போட்டால் நம்பரு, அதில் கோட்ஸ் போட்டால் ஸ்ட்ரிங்கு. அதே மாதிரி 2 சும்மா போட்டால் பூலியனு, அதுலேயே கோட்ஸ் போட்டால் என்ன ஆகிடும்? அது வந்து மறுபடியும் ஸ்ட்ரிங் ஆகிடும். ஸோ ட்ரூவும் உண்டு, அஃப்கோர்ஸ் பூலியன்னா என்னவா இருக்கும்? ஃபால்ஸாக இருக்கும். ரைட்டா? தெளிவு தானே? அப்போ என்னெல்லாம் படிச்சிட்டோம்? ஸ்ட்ரிங் படிச்சிட்டோம், நம்பர் படிச்சிட்டோம், பூலியன் போட்டோம். தயவு செஞ்சு இது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. திருப்பி அந்த நம்பர் இதெல்லாம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. டேட்டா டைப்ஸ் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். புரியுது தானே? கோட்ஸ் போட்டால் ஸ்ட்ரிங்கு, ஃபால்ஸில் கோட்ஸ் போட்டால் ஸ்ட்ரிங்கு, ஃபால்ஸை சும்மா போட்டால் பூலியன். சரியா? இதுதான் மெயின். அவ்வளோதானே? இவ்வளோ மெயின். ஸோ இதில் வந்து இப்போ நான் இது எல்லாமே கன்சோல் பண்ணுறேன். இதில் வந்து கன்சோலில் பார்க்கும்போது தான் அதோட அவுட்புட்டை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியா? ஸோ நேமு, ஏஜு, கம்மா போட்டு கொடுத்தா அடுத்தடுத்து வரும். தெரியும்ல, நேற்றுக்கே சொல்லி தந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இஸ் மேரிட். ஸோ இதோட அவுட்புட் பார்ப்போம். இந்த கன்சோல் டாட் லாக் நேம் வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், அவுட்புட் பாருங்கள். சாரி. ஸோ இப்போ பார்த்தீங்களா, இந்த ஐயப்பன் என்ன கலரில் இருக்குது? கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நேற்று எங்கள் ஆஃபீஸில் வேறு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு இது பிளாக் கலராக கோல்டு கலரான, நிறைய பேருக்கு கோல்டாக தெரிஞ்சு நிறைய பேருக்கு பிளாக்காக தெரிஞ்சுது. இப்போ சொல்லுங்கடே, இது எல்லாருக்கும் என்ன கலரில் தெரியுது? எப்பா சந்தோஷம். இது என்ன கலரில் தெரியுது? சரி, அப்போ யாருக்கும் கலர் பிளைண்ட்னஸ் இல்லை. வெற்றிகரமாக நம்ம கரெக்டான கலரை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னது? இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்கள். தாங்கள் புரிந்தது என்னவோ? ஸ்ட்ரிங்க்கு வந்து பிளாக்ல வந்திருக்கு, நம்பரும் பூலியனும் வந்து ப்ளூ கலர்ல வந்திருக்கு. சரி, நேற்றுக்கு ஆஃபீஸில் வந்து அந்த ட்ரெஸ் என்ன கலரில் தெரிஞ்சு உங்களுக்கு? ப்ளூ பிளாக். ப்ளூ பிளாக். சூப்பர், வெரி குட். சரி, ஓகே. சரி, அப்போது இதுதான் நீங்கள் சொன்ன கரெக்டு. ஸோ இதில் வந்து பூலியன் இல்லை நம்பர், பூலியன் இல்லை நம்பர் வந்துட்டு உங்களுக்கு என்னது ஸ்பெஷலாக ப்ளூ கலரில் தெரியும். மற்ற மாதிரி ஸ்ட்ரிங் வந்துட்டு உங்களுக்கு என்னவா தெரியும்? இதுவே இப்போ இந்த ஃபால்ஸ் எப்போவுமே ப்ளூ கலரில் தெரியாது. இந்த ஃபால்ஸே நீங்கள் வந்துட்டு ஒரு பூலியன் ஆக்குனீங்கன்னு வைங்களேன். சரி, இப்போ வந்து பாருங்கள், ஃபால்ஸ் என்ன கலரில் ஆகிடும்? ஆட் பண்ணலையோ? இஸ் மேரிட் 1. சரி, இது எதுக்கு போட்டோன்னா 2 வாட்டி இஸ் மேரிடை வந்து திருப்பி நீங்கள் அசைன் பண்ணிங்கன்னா ரீஅசைன் ஆகிடும். அதனால் இன்னொரு வேரியபிள் நேம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். சரியா? ஸோ பாருங்கள், அது என்ன கலரில் ஆயிடுச்சு? பிளாக். ரைட்டா? ரைட்டு தானே? ஸோ இதை வந்து இனி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது இன்னொரு வழி இருக்குவாங்க. டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் இருக்குது. டைப் ஆஃப் கொடுத்துட்டு AYYAPPAN என்னது? ஸ்ட்ரிங்கா. 30 ஸ்ட்ரிங்கா. கோட்ஸ் எடுத்தால் என்ன ஆயிடுச்சு? நம்பரு. அப்போ நம்ம சொன்ன, நான் உங்கள்கிட்ட போய் சொல்லலையே, கரெக்டாக தானே சொல்லி தந்திருக்கேன். ஃபால்ஸ் கொடுத்தா பூலியனு, அதே ஃபால்ஸை கோட்ஸில் போட்டால் என்னது? ஸ்ட்ரிங்கு. சரி தானடே? சூப்பர். ஓகே, அப்போது பேசிக்கான டேட்டா டைப்ஸ் இவ்வளோ தானா? ஒரு நிமிஷம். டேட்டா டைப்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, என்ன ரெண்டானோ நல்ல அன்டிஃபைனாக சொல்லலை. ஓகே சூப்பர். என்ன ஒன்று அடுத்தது போவோம். என்ன ஒன்று இருக்குது? இது வேண்டாம். வேர்
எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் நான் நல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுறேன். சரியா? வேர் ஒய் அப்படிங்கிறதுல வந்து அன்டிஃபைன்ட். ஸோ இந்த நல்லுங்கிறதுக்கு வந்து டேட்டா டைப் என்னது? நல்லு தான். அன்டிஃபைண்டுங்கிறதுக்கு வந்து டேட்டா டைப்பு அன்டிஃபைன்டு தான். சரியா? ஸோ இந்த நல்லுனா என்னது? ஒருவேளை பாருங்கள், இந்த நல்லில் இப்போ நான் கோட்ஸ் போட்டேன்னா நல்ல என்ன ஆகிடும்? ஸ்ட்ரிங் ஆகிடும். ஸோ தட் இஸ் ஜென்ரல். ஓகே, இப்போ எக்ஸ் ஒய் கொடுக்குறோம். இப்போ நல்ல இப்போ இதுலேயுமே அந்த டிஃப்ரென்ஸ் வருதான்னு பார்ப்போம். மேரிட் ஒன்றை நான் தூக்கிட்டேன், அதனால் எரர் அடிக்குது, அது வேண்டாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்ல என்ன கலரில் இருக்குது? இப்போ பிளாக்கில் இருக்குது, ஏன்னா ஸ்ட்ரிங் ஆக்குனேன். ஸோ இன்கேஸ் நான் ஸ்ட்ரிங் இல்லை இப்படி மாற்றினேன்னா என்ன கலரில் ஆகுது பார்ப்போமா? என்ன ஆயிடுச்சு? டல் கலர் ஆயிடுச்சு. ஸோ அது ஏன்னா நல்லு அப்படிங்கிறது என்னது? ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் நல்லு. சரியா? ஸோ அந்த நல் வந்துட்டு நமக்கு வந்துட்டு டிம்மாக இருக்கும். அதுவே அதை வந்து ஸ்ட்ரிங் ஆக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு என்னவாக இருக்கும்? பிளாக்காக இருக்கும். ஜென்ரலாக ஸ்ட்ரிங்கு பிளாக்காக இருக்கிறதுனால. அதே மாதிரி இப்போ அன்டிஃபைண்ட் அப்படி தான் இருக்குது. பட் இந்த நல்லுக்கும் அன்டிஃபைண்டுக்கும் ஜென்ரலாக உங்களுக்கு என்ன வித்தியாசம் ஃபீல் ஆகுது? சரி, இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டே சத்தியமாக சொல்கிறேன், இப்படிலாம் எங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணி தர மாட்டாங்க. இத்தனை டேட்டா டைப்ஸ் இருக்குது, W3 ஸ்கூல்ஸில் போய் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. சரி, இதில் வந்து இப்போ நான் பேச போகிறது ரொம்ப அட்வான்ஸ்டாக ஒரு விஷயம் பேச போகிறேன். நல்லா கவனிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நல்ல அன்டிஃபைன்டு ரெண்டும் இருக்குது. கரெக்டாக? ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஜென்ரலாக இந்த ரெண்டு வேர்டை வச்சு என்ன ஃபீல் ஆகுது சொல்லுங்கள். டக்குன்னு சொல்லுங்கள். 7:55 ஆச்சு, ஆஃபீஸ் பண்ணுமா? நல்ல நாங்க எதுவுமே இல்ல, அன்டிஃபைனா ஏதோ இருக்கு, பட் அதோட ப்ராப்பரான ஒரு இது கிடையாது. கிட்டத்தட்ட அது ஒரு மாதிரி கரெக்ட் ஆன்சர் மாதிரி இருக்குது. இன்னொரு ஆள் ட்ரை பண்ணுங்கள். நீ சொன்னது அதை எப்படி சொல்கிறது? யுவர் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நைஸ், கரெக்டாக புரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் கூட ஜாவாஸ்கிரிப்ட் வழியில் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும்னு வச்சுக்கோங்க. வேறு யாருக்காவது ட்ரை பண்ணலாமா? டயானா, அப்புறம் யார், என்ன நந்தனா, ரெஜினு, வேறு யார்? இவங்க எல்லாம் ஒன்றுமே அணக்கம் இல்லையடே. இன்னொரு பொண்ணு பாருன்னா சுபஜா. தங்கள் திருவாயை திறந்து ஏதாவது சொல்லலாமா? சொல்ல மாட்டிங்களா? சரி, ஓகே. வேறு யாருக்காவது எதாவது புரியுதா? இல்லை நானே சொல்லிடவா? இப்போ கொஞ்சம் தம்ஸ் அப் வருமே, அதுவும் வரல. நான் பேசுகிறது கேட்குதா இல்லை நெட்டுக்கிட்டு போயிடுச்சா? வருது. ஓகே, சூப்பர். ஸோ நல்ல அப்படிங்கிறது வந்துட்டு நீ சொன்னதா, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டடா. நல்லுங்கிறது வந்துட்டு நல்ல அப்படிங்கிறது ஒரு வேல்யூ தான். சரியா? இப்போ நான் ஒன்று ஓகே, நான் எக்ஸ்பிளைனே பண்ணலை, மறுபடியும் உங்கள் வாயிலேருந்து கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறேன். ஓகே, இப்போ அவுட்புட் பார்ப்போம். இப்போ அவுட்புட் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒய்க்கு? ஸோ இதை மறந்துடுங்க, இது முதல்ல போட்டது. ஸோ இப்போ ஒய்யோட அவுட்புட் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த அவுட்புட்டை பார்த்தா மேபி ஷிஜோ கரெக்டாக சொல்லிடலான்னு நினைக்கிறேன். இந்த ஒய்க்கு அவுட்புட் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போதைக்கு? கெஸ்ட் சீக்கிரம் சொல்லுங்கடே, நேரம் ஆகுது. கெஸ்ட்டு தானடே பண்ண சொல்லுங்கள். நல்ல அன்டிஃபைண்டாக சும்மாவாவது சொல்லுங்கடே. அன்டிஃபைண்ட். ஒரு அன்டிஃபைண்டா, ரெண்டு அன்டிஃபைண்டா? ஒய்க்கு வந்து அன்டிஃபைண்டாக இருக்கு. சரி, ஓகே. ஷிஜோ என்ன நினைக்கிற? அதுதான். ஓகே, நீ நல்லதான் சொல்லணும்னு எனக்கு புரிஞ்சுது. ஓகே, ஐயப்பன் டே இருக்குதியா இல்லையா? இல்லை அவன் இல்லை, நீ இல்லை, ஐயப்பன் ப்ரோ. இருக்கு. என்னது அன்டிஃபைண்டா நல்லா? அன்டிஃபைண்ட். அப்படியா நினைக்கிறேன். சரி, இப்போ யாருமே சிஜோய்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க போல இருக்கு. டயானா நல்லா அன்டிஃபைண்டா? மணி 7:57. ரெஜின் நல்லா அன்டிஃபைண்டா? எனக்கு தெரியல. சரி, நோ கெஸ். சரி, ஓகே, சூப்பர். இப்போ பாப்பா அவுட்புட் பார்த்துருவோம். என்ன வந்திருக்கு? அன்டிஃபைண்ட். எஸ். பட் இதில் வந்துட்டு இதில் யார் ஜெயிச்சா அப்படின்னு கேட்டால் நான் வந்து ஷிஜோவை தான் சொல்லுவேன். அவன் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் எனக்கு இங்கே கொடுத்தா போதும். அவன் நல்ல நினச்சது அன்டிஃபைண்ட் நினச்சது நல்ல, அவ்வளோதான். சரியா? ஷிஜோ சொன்னது ஜெகதீஷ் விசில் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் வீட்டில். மியூட் போட்டுக்கோங்க. ஓகே, மியூட் போட்டுக்கோங்க. ஸோ ஷிஜோ சொன்னது கரெக்டாக தப்பான்னு கேட்டால் அவன் சொன்னது எக்ஸாக்ட்லி கரெக்டு. பட் வந்துட்டு அவன் வேர்டிங் ஒன்று வந்துட்டு நல்லன்னு சொன்னது அன்டிஃபைண்ட் சொன்னது நல்ல. ஸோ நீங்கள் இதை புரிஞ்சிக்க வேண்டியது, நல் அப்படிங்கிறது ஒரு வேலிடு வேல்யூ.
சரியா? டே அல்லாத டே நல்ல கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன், சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தானே. சரி ஓகே. நல்ல அப்படிங்கிறது வந்துட்டு அது ஒரு வேலிடான வேல்யூ தான். இப்போ ஐயப்பன் மாதிரி 30 மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத, அதாவது ஜீரோங்கிறது வேல்யூ இல்லை, அது மாதிரி தான் இது. சரியா? 0 அப்படிங்கிறது எப்படி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத குறிக்குதோ அதே மாதிரி நல். அன்டிஃபைண்டாக என்னது? 0 கூட இல்லை அப்படிங்கிறது தான் அன்டிஃபைன்டு. அதாவது ஒரு வேரியபிள், அதாவது ஒரு பாட்டில், சரி அந்த பாட்டிலுக்கு அதை வச்சு இதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பாட்டிலுக்குள்ளே எதுவுமே இல்லைங்கிறது அதுவும் நல்லுன்னு வந்துடும். சரி பாட்டிலுக்குள்ளாடி நல்லுன்னு எழுதி போட்டால் அது நல்லு. சரியா? பாட்டிலுக்குள்ளாடி நல்லுன்னு கூட எழுதி போடாமல் எதுவுமே இல்லைன்னா அது என்னது? அன்டிஃபைன்டு. அதாவது ஒரு வேரியபிள் இருக்குது, ஆனால் அந்த வேரியபிளுக்குள்ளே எதுவுமே இல்லை, அதாவது அதில் எதுவுமே இல்லை அப்படின்னு நல்ல கூட போடலை அப்படின்னா அது என்னது? அன்டிஃபைன்ட். அதை வந்துட்டு டிஃபைனே பண்ணலை. அப்படி ஒரு பாட்டில் இருக்குது, அதுக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் என்னது? அன்டிஃபைன்ட். பட் இதில் காமெடி என்னென்னா அன்டிஃபைண்டாக ஒரு வேல்யூவாக அசைன் பண்ணலாம், விச் இஸ் வியர்ட். ஸ்டில் நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு அசைனும் பண்ணலாம். நான் சொன்ன கான்செப்ட் படி இப்படி ஒன்று அசைன் பண்ணாட்டா அன்டிஃபைண்டாக இருக்கிறது வாஸ்தவம் தான். பட் வந்துட்டு அதில் வந்துட்டு அன்டிஃபைண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம்? அசைனும் பண்ணலாம். சரியா? ஏன்னா அது இங்கே யூஸ் ஆகும். ஏன்னா ஒரு வேரியபிள் வந்து வேல்யூ செட் பண்ணிவிட்டு அடுத்து அதில் வேல்யூவே இல்லாமல் ஆகணும்னா நமக்கு இது தேவை. புரியுதா? பட் இட் இஸ் ஸ்டில் வியர்ட். பட் வந்துட்டு எதுவுமே இல்லை, அந்த வேரியபிளில் எதுவுமே ஸ்டோர் பண்ணலைன்னா அன்டிஃபைன்டு. நல்லுன்னா நல்லுன்னு ஒன்று ஸ்டோர் பண்ணியிருக்கு, ஃபால்ஸ்னா ஃபால்ஸ்னு ஒன்று ஸ்டோர் பண்ணியிருக்கு, 30னா 30 ஒன்று ஸ்டோர் பண்ணியிருக்கு. இவ்வளோ கிளியரா? ஸோ இதுதான் டேட்டா டைப்ஸு. சரியா? ஸோ இது இவ்வளவும் காமனான டேட்டா டைப்ஸ். இனி தான் கொஞ்சம் அட்வான்ஸ்டான டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஆப்ஜெக்ட்டு, அரே, அதுக்குள்ளாடி நெஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸு, அரேக்குள்ளாடி வேறு டேட்டா டைப்ஸ், இதெல்லாம் நம்ம படிக்கணும். சரியா? ஸோ மணி 8 ஆகிடுச்சு, அதனால் இனி நாளைக்கு தான் படிக்க போகிறோம். பட் ஸ்டில் இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கேட்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம படிச்சிருக்கிற, ஸோ அதுக்கு இதை வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். 1 செகண்ட். டேட்டா டைப்ஸ் கான்செப்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இங்கே வர்றதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு லைட்டாக இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா என்ன உங்களுக்கு என்னவாக இருக்கும்? யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ன புரியும், அது உங்கள் விருப்பம். சரியா? பட் வந்துட்டு இதை வந்து 2 இதாக சொல்லுவாங்கடே. இப்போ நம்ம படித்தது அவ்வளோத்தையும் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். 8 டேட்டா டைப்ஸ். ஸ்ட்ரிங் படிச்சுட்டோம், நம்பர் படிச்சிட்டோம், பிக் இண்டெல்லாம் இப்போ வேண்டாம், பூலியன் அன்டிஃபைன் படிச்சு, நல்ல சிம்பிள் வேண்டாம், ஆப்ஜெக்ட்டும் அரையும் ஒன்றுக்குள்ளாடி வருதுன்னு நினைக்கிறேன். புல்டின், யூசர் டிஃபைன்டு, கச்ச. டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். எதுக்கு இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு இன்டர்வியூலாம் போகும்போது வாட் ஆர் த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு சொன்னால் நீங்கள் முடிச்சுட்டு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம படித்த 4-5 விஷயங்கள் தான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்படி எங்கேயுமே சொல்லலையா? ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, இவ்வளோ தான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் தான். சரியா? ஸ்ட்ரிங்கு, நம்பரு, பூலியனு, சிம்பிள். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இன்க்ளூட்ஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இது a variable of a primitive data type can contain only single value. ஸோ நம்ம சிங்கிள் வேல்யூவாக கொடுக்குறோம்ல, இது எல்லாத்தையுமே பேர் என்ன வச்சுருக்காங்க? ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். அப்போ நம்ம இன்றைக்கி படித்தது அவ்வளோவுமே என்ன தான்? இப்போ இவ்வளோ நேரமாக நம்ம படித்தது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். சரியா? ஸோ இதுக்கு மேலே இனி நம்ம நாளைக்கெலாம் படிக்க போகிறது வந்துட்டு நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். நான் ப்ரிமிட்டிவ். ஸோ எதுக்கு நான் திருப்பியும் சொல்கிறேன், எதுக்கு நம்ம இந்த இது வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸுங்கிற வேர்டோ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸுங்கிற வேர்டோ உங்களை ப்ரோக்ராமிங்கில் எங்கேயாவது யூஸ் பண்ண போகுதுன்னா கிடையாது. பட் இதெல்லாம் நமக்கு தேவை, ஏன்னா வரும்போது பார்த்துக்கலாம். பட் இந்த ப்ரிமிட்டிவ் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் உங்கள் ப்ரோக்ராமிங்குள்ளே நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் ஒரு இன்டர்வியூ, ஒரு டெக்னிக்கலாக நமக்கு பேசணுன்னா இந்த வேர்ட்ஸு தேவை. ஸோ வந்துட்டு ஜென்ரலாக நமக்கு இன்டர்வியூஸில் வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம ஆஃபீஸுக்கு ஒரு பையன் வந்திருந்தால, அவனுக்கும் பிரச்சனை என்னென்னா ஹி நோ திங்ஸ். சரியா? அவன் கோடை எழுதியிருக்கிறான், பட் அதை வந்து டெக்னிக்கலாக அந்த பேரை வச்சு கேட்கும்போது அவனுக்கு சொல்ல தெரியல. தட் இஸ் ஆக்சுவலி ஏ ப்ராப்ளம். சரியா? ஸோ நீங்கள் படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, படிச்சுட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி நம்ம வந்துட்டு என்னது அதில் பாஸ் பண்ணால் தான் ஒரு கம்பெனியில் நமக்கு வந்துட்டு உள்ளாடி போக முடியும். அப்போது அங்கே டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கும்போதும் அதோட ஆன்சர் தெரியணும். சரியா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், document.getElement/id, அந்த ஐடி டாட் வேல்யூ அப்படிங்கிற கோடு எழுதி வேல்யூ அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதாது.
ஜாவாஸ்கிரிப்டோட யூஸ் என்னன்னு கேட்டால் டோம் மேனிப்புலேஷன் இல்லைனா டோமில் அக்சஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் வேர்டு நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக அங்கே சொல்ல முடியணும். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டேக்அவே என்னென்னா, எது படித்தாலும் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே வச்சு அதை டீப்பாக படிங்க. படித்து போகிறத நீட்டாக படித்து போங்க. அப்போ தான் நமக்கு வந்துட்டு என்ன பண்ண முடியும், தெளிவான ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும் எதுனாலும் நமக்கு தெளிவாக இருக்க முடியும். சரியா? ஸோ இதோட கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். சரியா? நாளைக்கு நீங்கள் வந்துட்டு இதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன, சரியா? ஆப்ஜெக்ட் அப்புறம் அரே, இது ரெண்டும் தான் நம்ம முதல்ல நாளைக்கு படிக்க போகிறோம் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில். சரியா? இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். சரியா? நீங்கள் வந்துட்டு முடிஞ்சால் ஆப்ஜெக்ட்னா என்ன, அரேனா என்னங்கிறத ஒரு வாட்டி படிச்சுட்டு வாங்க. என்ன யூஸ்னா, நீங்கள் படிக்கும்போது ஒன்றுமே புரியாமல் கூட இருக்கலாம். இதில் புரிகிறதுக்கு எதுவும் இல்லை. இன்கேஸ் அப்படி புரியாமல் கூட இருக்கலாம். வந்து ரெண்டாவது நான் சொல்லும்போது என்ன ஒரு தெளிவு கிடைக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சரியா? ஸோ இது முடிந்தால், உங்களுக்கு முடியுதோ முடியலை, நீங்கள் என்ன ஒன்று பண்ணணும். என்னது? எத்தனை பேர் HTML CSS படிச்சிங்க? சரியா? ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், மண்டே வந்துட்டு கரெக்டாக எனக்கு நீங்கள் படித்ததை பண்ணி பார்த்து எனக்கு வந்துட்டு என்னது, சும்மா W3 ஸ்கூல்ஸில் ட்ரை இட் யுவர் செல்ஃபை போட்டு பண்ணி பார்க்கக்கூடாது. நீங்களே ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அதில் எல்லா எக்ஸாம்பிள் போட்டு பார்க்கணும். மண்டே வந்துட்டு எனக்கு அந்த அவுட்புட் இல்லைன்னு வைங்களேன், எல்லாரும் என்னட்ட காமிக்கணும். அடுத்த நாள் கிளாஸ் எடுக்க மாட்டேன். பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. சரியா? ஸோ எனக்கு வந்து மண்டே வரும்போது HTML CSS நீங்கள் வந்துட்டு அதுக்கு தான் இத்தனை நாள் டைம் இருக்குது. சரியா? இனி சாட்டர்டே சண்டே இருக்குது. நாளைக்கு கிளாஸ் வைக்கணுமா வைக்கண்டாமா? ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை, சரி நாளைக்கு சனிக்கிழமை இல்லை, வேண்டாமா? யாருக்கெல்லாம் வைக்கணும்? யாருக்கும் வைக்க வேண்டாம் போல. சரி, அப்போ மண்டே வரும்போது முடிஞ்சால் ஆப்ஜெக்ட் அரே படிங்க. முடியுதோ முடியலையோ கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு HTML அந்த ஒரு ஃபஸ்ட்டு செட் உண்டு. அவ்வளோவும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு HTML ஃபைலில் க்ரியேட் பண்ணி ஒவ்வொன்றா பண்ணி அவுட்புட் பார்த்துருக்கணும். அது எப்படின்லாம் கூட நான் சொல்லித்தர வேண்டிய தேவையில்லை. கூகுள் பண்ணுங்கள், ஏதாவது பண்ணி எனக்கு ஒரு HTML ஃபைலில் நிறைய HTML, அதாவது ஃபஸ்ட்டு செட்டாக இருக்கக்கூடிய W3 ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய மெயினானது எல்லாமே படிச்சிருக்கணும். அதே மாதிரி CSS காமனாக உள்ளது, பேசிக்காக உள்ளது எல்லாமே படிச்சிருக்கணும். அது எல்லாமே எனக்கு தனி ஃபைலில் பண்ணி எனக்கு அவுட்புட் காட்டணும். இல்லைனா மண்டே நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன். அது பண்ணாமல் நான் இனி ஃப்ரெண்டில் போக மாட்டேன். அதுக்கு மேலே ஆப்ஜெக்ட்டும் அறையும் முடிஞ்சால் படிங்க. சரி தானே? நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன். மண்டே கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு HTML CSS பண்ணி பார்த்துருக்கணும். 2 நாள் லீவ் இருக்குது. ரைட்டா? கூல். அப்போ வந்துட்டு நான் இப்போ ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுறேன். ஏன்னா சிலவங்க டவுட்டு கேட்காமல் இருந்திருப்பீங்க. ஆஃப் பண்ண பிறகு டவுட் கேட்கணும்னா கேட்கலாம். ஓகே, 1 செகண்ட்.